ஓகே, அவர் கதை ஒரு ஒரு திரைக்கதை. ஆமா, இங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு. ப்ரொடியூசர் பேசும்போதும் சரி, இயக்குனர் பேசும்போதும் சரி, கதாநாயகன் பேசும்போதும் சரி, கதாநாயகி அனுசுயா, நான் கரெக்டாக பேர் வச்சுட்டேன், காமிச்சிருக்கேன், நீங்க இதை மறந்துட்டிய. எஜமான், என்ன எஜமான்? இல்ல இல்ல, நீ கேட்டவனால ஞாபகம், நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நானும் மூஞ்சிய பார்த்தேன், நீங்க அழகு சொன்னதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன், ஏற்கனவே நீங்க ரசிச்சிட்டிய. நான் பார்க்கவே இல்லை. என்னடா சின்ன குழந்தை பார்த்து ரசிச்சிருக்காரு, அப்போ நல்ல ஹீரோனத்து இருக்கும். ஏன்னா சோனியாவே பம்பரம் விட்டு வருவாரு. அதில் அந்த ரசனா அவர் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நானும் பார்த்தேன், கல்யாணத்தில் இருக்கீங்க அனுசியா, அவர் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோன் ஆயிருவீங்க. ஓகே ஓகே, கண்டென்ட் மாறி போச்சு இங்கே. ஏன்னா எல்லாம் பேசும்போது ஒரு விஷயம், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, படத்தை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்க பார்த்துட்டு வெற்றியடைய வைக்கீங்க. நாங்கள் இந்த மாதிரி அவர் கதையை நான் முடிச்சாலும் நான் பண்ணியிருக்கேன். எல்லா பொறுப்பையும் மக்கள் விட்டாங்க, ரசிகர் விட்டாங்க. நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இது மாதிரி படம் வந்தது இல்லை அப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் டேஞ்சராகி போகலாம். அது இல்லை. அதனால தன்னடக்கம் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றி. அந்த தன்னடக்கம் வந்து புடிச்சு இருந்துச்சு, இயக்குனர் இருந்துச்சு, நம்ம அசோக் ஹீரோட்டு இருந்துச்சு. இன்னொரு விஷயம், நம்ம ட்ரெயிலர் பாடல் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாங் அந்த திருவிழா அட்மாஸ்பியர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு திருவிழாவுக்கு போன ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அது ஒரு இந்து கோயில் ஃபேக்டர். அதுக்கடுத்து எல்லாம் வல்ல அல்லான்ட்டு ஒரு பாடல் ஐயா பண்ணாரு, நல்லா பண்ணீங்க. அதுக்குள்ள பேக்டர் பள்ளிவாசல், ஒரு இஸ்லாமிய பேக்டர். அதுக்கப்புறம் டியூட் சாங், அங்கே இங்கே பார்த்தா சர்ச்சு தெரிஞ்சு, சிலுவை தெரிஞ்சு. அப்போ ஒரு 3 பாடலையுமே எங்களுக்கு எம்மதமும் சம்மதமும் தர டைரக்டர். இந்துக்களை காட்டாரு, இஸ்லாமியர்களை காட்டாரு, கிறிஸ்தவத்தையும் காட்டாரு. நான் சினிமாவில் தான் சார் நம்ம எம்மதம் சம்மதங்கிறோம், எல்லா ஜாதியும் ஒண்ணுங்கிறோம், சினிமா சொல்லிக்கிருக்கோம். ஏன்னா சினிமா இன்னைக்கு சினிமாக்காரன் தான் அந்த அதுல பொறுப்பா இருக்கான். வெளியே போயிட்டா மதம் தான் இன்னைக்கு குழப்பறது இடமா போச்சு, அரசியல் பண்ற இடமா போச்சு, ஜாதி தான் இன்னைக்கு அரசியல் பண்ற இடமா போச்சு.